வெல்கம் டு நிலாஸ் கிச்சன். இப்போ நம்ம பால் பாயசம் செய்ய போகிறோங்க. ஓணம் பண்டிகை வருது. கேரளாவில் எவ்வளவோ வெரைட்டிஸ் பாயசம் இருக்குது. நான் உங்களுக்கு ஜீரக சம்பா அரிசியை வச்சு பால் பாயசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. குக்கர் அடுப்பில் வச்சு ஜீரக சம்பா அரிசியை நான் கழுவி எடுத்து வச்சுருக்கேன். அதை அதில் ஆட் பண்ணி 3 கப்பு தண்ணி விட்டுக்கிடுவோம். 1 கப்புக்கு 3 கப்பு தண்ணி. குக்கர் மூடி வெயிட் போட்டு 2 விசில் விட்டு எடுத்துக்குவோம். 2 விசில் நல்லா வந்துருச்சு. இப்போ வெயிட் அடங்கிருச்சு. எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நல்லா வெந்துருச்சுங்க. இது நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்குவோம். நல்லா சூடாக இருக்கும்போதே நல்லா கடைஞ்சிட்டோம்னா நல்லா இதாகிடும். நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கிட்டு இந்த பதத்துக்கு ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கணுங்க. பால் 1 லிட்டர் அதில் ஆட் பண்ணிக்குவோம். கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கட்டி இல்லாமல் நல்லா கடைஞ்சிக்குவோம். இப்போ இன்னும் கொஞ்சம் பால் விட்டு நல்லா கலந்துக்குவோம். ஜீனி தேவையான அளவு போட்டுக்கோங்க. நல்லா கலந்துட்டு மில்க் மைட்டுன்னு ஒரு ஃபுல்லாக ஊற்றி வைக்குவோம். திருப்பி கலந்துக்குவோம். பால் ஆடை 1 கப்பு இருக்குது, அதையும் விட்டுக்குவோம். நல்லா 1/2 லிட்டர் பாலை நல்லா சுண்டை காய்ச்சி பால் ஆடையாக எடுத்து வச்சுருக்கேன். அது வாசனைக்கு நல்லா இருக்கும். அதை போட்டு ஏலக்காய் பொடி போட்டு கலந்துக்குவோம். நெய் 2 ஸ்பூன் விட்டுக்குவோம். உங்களுக்கு வேணான்னா தேவையில்லை. நான் வாசனைக்கு 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். கலந்து விட்டுக்கிட்டு பேன் அடுப்பில் வச்சு நெய் கொஞ்சம் விட்டு முந்திரி பருப்பை வறுத்து எடுத்துக்கலாம். முந்திரி பருப்பு நல்லா பொன்னிறமாக வர்ற மாதிரி வறுத்து எடுத்துக்குவோம். இந்த மாதிரி கலரில் வரும்போது எடுத்துக்கோங்க. அதே பேனில் திராட்சையை போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். நல்ல பபிள்ஸ் மாதிரி வரும். அது நல்ல ஒரு மெரூன் கலரில் வரும்போது எடுத்துக்குவோம். பால் இன்னும் கொஞ்சம் விட்டுக்கலாம். எனக்கு கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்குது, அதனால் விட்டுக்கிறேன். நீங்களும் உங்களுக்கு தேவையான அளவு விட்டுக்கலாம். முந்திரி திராட்சையை அதில் ஆட் பண்ணிக்கிறேன். கலந்து விட்டுக்குவோம். அவ்வளோதாங்க, பால் பாயசம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹாப்பி ஓணம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.